வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி ட்ரேடிங் நிறுவனத்தில் என்னுடைய 10 நாள் வருமான ஆதாரம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த எம்பிசி ட்ரேடிங் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜாயின் பண்ணது 8ஆம் தேதி 8/5/2024. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதும் 8ஆம் தேதி தான். ஓகேங்களா? இன்றைக்கி தேதி 18. இன்னும் 10 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை. இந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பாருங்கள், 600 ரூபா. நான் என்ன பண்ணுறனோ அதே தான் என்னுடைய டீமுக்கும் சொல்கிறேன். சில பேர் தான் கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? நான் ரீசார்ஜ் பண்ணது 600 ரூபாங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4600 ரூபா எடுத்திருக்கேன் இந்த எம்பிசி ட்ரேடிங்கில். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 400 ரூபா வந்திருக்கு இந்த 10 நாளில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரியாக எனக்கு 600 ரூபா கிடச்சிட்ருக்குங்க. சரிங்களா? பார்த்தா தெரியும். 17/5/2024 ஒரு 600 ரூபா வந்திருக்கு. 16ஆம் தேதி ஒரு 600 ரூபா, 15ஆம் தேதி ஒரு 600 ரூபா. ஓகேங்களா? கண்டினியூவாக பேமெண்ட்டு எனக்கு டெய்லி சேலரி வந்துட்டுருக்கு. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைட்டிலில் சிறப்பான விஷயம்னு கொடுத்துருப்பேன். என்ன சிறப்பு எம்பிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நபர் கீழே ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? அவர் கீழே நான் ஜாயின் பண்ணது ஒரே ஒரு பர்சன் தான். எனக்கும் டெய்லி சேலரி வந்துட்டுருக்கு, அவருக்கும் டெய்லி சேலரி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? மற்ற கம்பெனியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஃபரல் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு. ஓகேவா? இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரெஃபரல் பண்ணணுன்ற கட்டாயம் இது வரைக்கும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார் என்னுடைய அப்ளைன். ஓகேங்களா? அவருக்கு டெய்லி சேலரி இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எனக்கும் வந்துட்டுருக்கு. இந்த 600 ரூபா டெய்லி சேலரி இல்லாமல் என்னுடைய ட்ரேடிங் இன்கம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரெகுலராக விட்ராவல் கொடுத்துருவேன். ஓகேங்களா? வேலெட்டில் வைக்க மாட்டேன். 72 ரூபா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 672 ரூபா டெய்லி வருது எனக்கு இந்த எம்பிசி நிறுவனத்தில். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 600 ரூபா, டெய்லி வந்து 672 ரூபா வருது. நீங்கள் நினைப்பீங்க டீம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேர் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. டெலகிராம் சேனலில் ஷோ பண்ணுற பாருங்கள், கிட்டத்தட்ட 3.9K, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் 10 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை. அப்போ ஆவரேஜாக பாருங்கள், ஒரு நாளைக்கு இந்த எம்பிசி நிறுவனத்தில் 400 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. எப்படி இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்துடுது. ஓகேங்களா? 8 to 10 வந்து விட்ராவல் டைமு. நம்ம விட்ராவல் கொடுத்த ஒரு 1/2 ஹவரில் பேமெண்ட் வந்துடுது. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை அச்சூர் வராங்க பாருங்கள். சாரி, ஃபுல்லாக ட்ரேடிங் கம்பெனி தான். இங்கே பாருங்கள், எம்பிசியில் எவ்வளோ அச்சுவர்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைய டேட்டு. ஓகேங்களா? ரெகுலராக பாருங்கள் எவ்வளோ அச்சுவர்ஸ் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அச்சுவர்ஸ் எந்த கம்பெனியாலும் நீங்கள் இந்த அளவு பார்த்துருப்பீங்களா? ஓகேங்களா? இவ்வளோ அச்சுவர்ஸ் வரதுக்கு காரணம் இந்த கம்பெனியில் பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இது போல் தான் தேர்ந்தெடுக்கணும். நானும் யோசித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா 10 ட்ரேடிங் கம்பெனி வந்திருக்கு. எந்த ஒரு கம்பெனிலும் இந்த அளவு ரெகுலராக பேமெண்ட் கொடுத்ததும் கிடையாது, ரெஃபர் பண்ணாமல் இன்கமும் கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? நல்ல ஒரு ட்ரேடிங் நிறுவனம் இது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் சின்ன சின்ன தப்பு பண்ணுறீங்க ட்ரேடிங்கில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் செஞ்ச விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் மெசேஜ் வந்தது. இதில் எம்பிசிலே பார்த்தீங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் ஓடிபிலாம் வராது தெரியுங்களா? ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஓடிபி கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. அது தப்பு நடந்துச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறீங்க, சேவ் கேட்கும், அது சேவும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடி பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி பாருங்கள், நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணால் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தா கூட நமக்கு ரிட்டர்ன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா கூட தப்பாக கொடுத்தா கூட நம்ம பண்ணிட முடியும். இது போல் தப்பு பண்ணால் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? கவனமாக இருங்க. இந்த எம்பிசி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த கம்பெனியோடைய சிறப்பு. நல்லா போயிட்டுருக்கு. இப்போ என்னுடைய டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக கொடுத்தது 12 பேர் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 16-17 பேர் வந்திருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் வந்துடுது. நல்லா போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிற நபர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.